கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். செப்பனியா 3:17. The Lord your God is with you, the mighty warrior who saves. அன்பான சகோதர சகோதரிகளே, குருடர்களை சுகமாக்கின, குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தின, ஊமையனை பேச வைத்த, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாய் இருக்கச் செய்த, இறந்தவர்களை உயிரோடு எழுப்பிய, ஒரு வார்த்தையினால் வேலைக்காரனை சுகப்படுத்திய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். நாம் ஏன் கலங்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார், நன்மையாக நடத்தி தருவார். ஆமென். மீட்பை தருகிறவரே, மேசியாவே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை உருவான இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீர்திருத்த சபை உருவாக காரணமான மக்களை அன்போடு நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிஎஸ்ஐ திருச்சபைகள் விசுவாசிகள் மீட்பு பெற்ற வாழ்வுக்குள் ஒவ்வொருவரும் கடந்து வரத்தக்கதான கிருபைகளை கொடுங்க சுவாமி. சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களில் மூழ்கி கிடக்காதபடி கூட தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று, ரட்சிப்பை பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சுவிசேஷம் சொல்பவர்களாக மாற தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. வல்லமையுள்ள கர்த்தருக்குள்ளாய் சிஎஸ்ஐ திருச்சபைகளை நடத்துகிற தலைவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்தத்தை தாரும். நீர் விரும்புகிற கிருபைகளை திருச்சபைகளில் கட்டளையிடும். சிறுவர் மத்தியில் எழுப்புதல், பெண்கள் மத்தியில் எழுப்புதல், வாலிபர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். திருச்சபையின் தூண்களாக எங்களுடைய வாலிபர்கள் திகழ கிருபை கொடுங்க. உடைய வல்லமை உள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.